வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை அனுப்பியுள்ள 3 நிற எச்சரிக்கை. வரவிருக்கும் தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய சஜித் பிரேமதாச. எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிச. இனி விரிவான செய்திகள். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று அந்நாடுகளிலிருந்து இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் 293 பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை இதுவரை சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நிற அறிவிப்புகளை அனுப்பியுள்ளது. அத்துடன் 199 சிவப்பு நிற அறிவிப்புகள், 90 நீல நிற அறிவிப்புகள் மற்றும் 4 மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதில் தற்போது காவல்துறைக்கு கணிசமான சர்வதேச உதவி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அண்மையில் வெளிநாடுகளில் உள்ள 19 குற்றவாளிகள் இந்த நாட்டிற்கு திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதனோடு குறித்த செயல்முறை தீவிரப்படுத்தப்படுவதால் இந்த நாட்டில் உள்ள குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பி செல்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா காவல்துறை எதிர்பார்த்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு புதிய திரைப்படம் ஒன்று தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தவ்தீச பிக்சர்ஸ் சார்பில் மோகன் பெரேரா தயாரிக்கும் இந்த படத்தின் பணிகளுக்கான இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவுடன் ஏற்கனவே கலந்துரையாடல் தொடங்கியுள்ளது. அதனுடன் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் வாழ்க்கை மற்றும் போர்க்காலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் அசல் திரைக்கதை அவருக்கு வழங்கப்பட்டதாக தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு நாளை காலை வரை மட்டுமே இருக்கும் என்ற எரிபொருள் விநியோகஸ்தர்களின் கூற்றுக்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் இன்று 1589 ஆர்டர்கள் பெறப்பட்டுள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாலும் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என கூட்டுத்தாபனத்தின் தவிசாளர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஆர்டர்கள் செய்யப்பட்டவை நாளை தேவைகளுக்காக என்றும் விநியோகஸ்தர்கள் கூறுவது போல் நாளை எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட எந்த காரணமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் நாட்டில் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் வரை ஏற்கனவே ஆர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனோடு நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட வேண்டுமானால் எரிபொருள் இருப்பு முடிக்கப்பட வேண்டும் அல்லது எரிபொருளை ஆர்டர்கள் செய்ய நாணய பிரச்சினை இருக்க வேண்டும். அத்துடன் இந்த சிக்கல்கள் எதுவும் தற்போது இல்லாததால் தங்களிடம் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மன்னார் முழங்காவில் லேண்ட் மாஸ்டர் இயந்திரமும் அரச பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. லேண்ட் மாஸ்டர் ஒன்று சமிஞ்சை விளக்கு ஒளிராமல் சென்று கொண்டிருந்துள்ளது. அதன் பின்னால் அரச பேருந்து சென்றுள்ளது. எதிரே வேறு ஒரு வாகனம் ஒளியை பாய்ச்சிய வண்ணம் வந்த நிலையில் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லேண்ட் மாஸ்டரை மோதியுள்ளது. இந்த விபத்தில் லேண்ட் மாஸ்டர் தூக்கி வீசப்பட்டுள்ளது. பயணித்த இருவரில் ஒருவர் காயமடைந்துள்ளனர். பேருந்தில் முன்பக்கம் சேதமடைந்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இளங்காலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகள் பகுதியில் 128 கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னணியில் வைத்து ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் மறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் விவசாயிகள் உரமானியங்களையோ அல்லது நெல்லுக்கு போதுமான உத்தரவாத விலையையோ பெறவில்லை. அரசு ஊழியர்கள் வாக்குறுதியளிக்கப்பட்ட சம்பள உயர்வை பெறவில்லை. விவசாயிகளுக்கு உயர்தர உள்ளீடுகள் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் பெறும் உரம் தரம் கூட தரமற்றதாக இருப்பதாக தெரிவித்தார். அதுடன் பயிற்சியத்திற்கான இழப்பீடு கூட கிடைக்காததால் விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். வரவிருக்கும் தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும். விவசாயிகளிடமும் அரசு ஊழியர்களிடமும் பொய் சொன்னதற்காக தற்போதைய அரசாங்கத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விவசாயிகளை அனாதைகளாக்கிய இந்த அரசாங்கத்திற்கு வரவிருக்கும் தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்துறை பங்குதாரர்களின் தொடர்ச்சியான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் எரிபொருள்
விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கமிஷனை நீக்குவதில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதிகப்படியான கொடுப்பனவுகளை இல்லாதொழிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீளப்பெற முடியாது என அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எரிபொருள் விநியோக நிலைமை வழமைக்கு திரும்பியுள்ளது. தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக எரிபொருள் விநியோகம் நேற்று இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை என உறுதியளித்த சிபிசி தலைவர் ஜனக ராஜகருணா பொதுமக்கள் பீதியடைந்து கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். எவ்வாறாயினும் அரசாங்கம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் சாத்தியமான செயல்பாட்டு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. விநியோகஸ்தர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு கொடுப்பனவுகளை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தலாம், ஊழியர்களை குறைக்கலாம் மற்றும் செலவுகளை குறைக்க எரிபொருள் நிலையங்களை முன்னதாகவே மூடலாம் என்று சங்கம் கூறியது. இப்பிரச்சனையை மேலும் விவாதிக்க சிபிசி தலைவருடனான ஒரு முக்கியமான கூட்டம் செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளது. சிபிசி எரிபொருள் விலை சூத்திரத்தை மறுபரிசீலனை செய்த பின்னர் விநியோகஸ்தர்களுக்கான கமிஷனை 3% தோராயமாக 1.7% குறைத்தது. விநியோகஸ்தர்களின் இந்த நடவடிக்கை அவர்களின் லாபத்தை 43% மேல் குறைத்துள்ளதாக கூறுகின்றனர். எதிர்ப்பின் ஒரு வடிவமாக ஏறக்குறைய 500 எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு கடன் விற்பனையை நிறுத்தினர். அதே நேரத்தில் புதிய எரிபொருள் ஆர்டர்களையும் நிறுத்தினர். வார இறுதியில் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இன்று நள்ளிரவுடன் எரிபொருள் விற்பனை நின்றுவிடும் என்று ஒரு தரப்பு கூறுகிறது. தட்டுப்பாடு ஏற்படாது என்று மறுதரப்பு கூறுகிறது. இந்த கூற்றுக்கள் இருந்த போதிலும் சிபிசி தலைவர் ராஜகருணா கவலைகளை நிராகரித்தார். திருத்தப்பட்ட சூத்திரம் இன்னும் விநியோகஸ்தர்களுக்கு நியாயமான லாபத்தை ஈட்ட அனுமதிக்கிறது என்று கூறினார். தனியார் விநியோகஸ்தர்களுக்கு கமிஷன்களை மானியம் வழங்குவதை விட பொதுமக்களுக்கு எரிபொருள் மலிவு விலையை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 23 இலங்கை கடற்படையினர் 32 இந்திய மீனவர்களை கைது செய்து 5 படகுகளை கைப்பற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மீனவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர்.என்.ஏ. ரவி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தின் போது கவர்னர் ரவி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தங்கள் கவலைகளை மாநில மற்றும் மத்திய அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக உறுதியளித்தார். இருப்பினும் விவாதத்தை தொடர்ந்து ரவி திமுக தலைமையிலான தமிழக அரசை விமர்சித்தார். நிலைமையை அரசியலாக்குவதை விட ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இந்த மீனவர்கள் வடக்கு மன்னார் பகுதிக்கு அருகில் மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக இலங்கை அதிகாரிகள் கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தமிழக கடலோர மக்களிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும் வல்லரசு போட்டிகளால் பெருகிய முறையில் துருவப்படுத்தப்பட்ட உலகில் இலங்கை தனது காலத்தில் சோதிக்கப்பட்ட வெளியுறவு கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். அது அணிசேராமை என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கூறினார். இந்திய பெருங்கடல் எங்களின் மூலோபாய இருப்பிடம், பொருளாதார அபிலாஷிகள் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை ஆகியவை அனைத்துலக நாடுகளுடனும் அவர்களின் புவிசார் அரசியல் விளையாட்டுகளில் சிப்பாய்களாக மாறலாம். நாம் ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறும்போது உக்ரைனில் நடந்து வரும் போர் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நாடுகள் பெரிய அதிகார போராட்டங்களின் குறுக்குவெட்டில் சிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. இலங்கையை பொறுத்தவரை பாடம் தெளிவாக உள்ளது. நாம் அணி சேராத அதே சமயம் பல அணி சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அனைவருடனும் ஈடுபட வேண்டும். சிக்கலை தவிர்க்க வேண்டும் மற்றும் நமது இறையாண்மையை ஒருபோதும் சமரசம் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.